இது வந்து முன்னெலாம் வந்து கெமிக்கல் போது மந்த்லி 3000 ரூபாய்க்கு செலவாகும். ஆனால் இப்போ வந்து எனக்கு மந்த்லி வந்து ஒரு 450 ரூபா அப்படி தான் செலவாகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மந்த்லிக்கு கிட்டத்தட்ட 7000 மிச்சமாகுது. மற்ற நோய்ங்க இது வந்து எட்டி பார்க்க மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் வந்து எடை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து காம்பு பாருங்கள், அதே போல் எடை வந்து கூடுதலாக கிடைக்குது. இன்னும் வந்து இவ்வளோ எனக்கு எடை வர்றது கிடையாது. அப்போலாம் வந்து இல்லைடா இவ்வளோ பூ பறிச்சாலும் இப்படி இருந்தால் இப்போ பாருங்கள் நல்லா திரட்சியாக இருக்கும். அதே போல் நான் வாழைக்கு, மக்காச்சோளம், கரும்பு, மிளகாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல அருமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. நீங்களும் வந்து வாங்கி இதை பழமரத்துக்கெலாம் கூட நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கி பயனடிச்சு பாருங்கள், அதுக்கு போல் உங்களுக்கு பிடிக்கும். என் பேர் பழனிங்க, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாபுரம் வட்டம் கொத்தந்தவாடி கிராமம். நான் ஒரு இயற்கை விவசாயி. முன்னாடிலாம் வந்து நான் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபேஸ்புக்கில் விளம்பரத்தை பார்த்து வேர் ரூப்புக்கு வந்து அபிமான் யூஸ் பண்ணேன். இது மந்த்லி ஒரு டைம் தான் பண்ணேன். இது வந்து 15 டேஸ்க்கு ஒரு டைமு ஒரு 10 லிட்டருக்கு 200 ml யூஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்து 20 லிட்ரு இருக்குது. அதனால் 400 mlக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்களே பார்ப்பீங்க, செடி நல்லா இருக்குது. இந்த வைரஸ் நோயெலாம் வர்றது கிடையாது. இது ஒரு நல்ல சிறந்த மருந்து. அதே போல் நான் வாழைக்கு, மக்காச்சோளம், கரும்பு, மிளகாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல அருமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. நீங்களும் வந்து வாங்கி இதை பழமரத்துக்கெலாம் கூட நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட்டு நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கி பயனடிச்சு பாருங்கள், அதுக்கு போல் உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து முன்னெலாம் வந்து கெமிக்கல் போது மந்த்லி 3000 ரூபாய்க்கு செலவாகும். ஆனால் இப்போ வந்து எனக்கு மந்த்லி வந்து ஒரு 450 ரூபா அப்படி தான் செலவாகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மந்த்லிக்கு கிட்டத்தட்ட 7000 மிச்சமாகுது. மற்ற நோய்ங்க இது வந்து எட்டி பார்க்க மாட்டேங்குது. அங்கே வாழைக்கு இது போல் நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா கொடுக்குது. விவசாயிகள் நல்ல ஒரு பயனுள்ள இந்த ஏபிஎஸ் நீரோட்டத்துடைய மருந்து நல்ல தலை சிறந்த மருந்து. இந்த ஏபிஎஸ் இந்த மருந்து FL-7 அது மிளகாய்க்கு நல்லா இருந்துச்சு, தக்காளிக்கு நல்லா இருந்தது. இது வந்து பூண்டு மட்டும்தான் மல்லிகைக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிட்டத்தட்ட நட்டு 2 மாதம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 670 செடி வச்சுருக்கேன். அதாவது செடிக்கு ஒரு குத்துலுக்கு 2, அவங்கள பார்த்து பண்ணால் 670 குழி வச்சுருக்கேன். ரிசல்ட் நல்லா இருக்குது. இது பரவாயில்ல. இந்த ரிசல்ட்டு முன்னாடி நான் வைக்கும்போது பயிரிடும்போது இப்படி இல்லை. இதில் வந்து பாதி செடிக்கு மேலே இந்த வைரஸ் நோய் தாக்கம் இருந்துச்சு. இந்த வைரஸ் நோய் கைவிடக்கூடாதுன்னு தான், நம்ம உள்ளே வரக்கூடாதுன்றது தான் இந்த கெமிக்கலை தூக்கி போட்டு இயற்கைக்கு மாறிக்கணும் நான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழச்செடியெலாம் கூட அருமையாக இருக்கும். அதே வாழை மரத்தை பாருங்கள், நல்ல அருமையான ஒரு நல்ல தார் கிடைக்கிது. இது மாதிரி வாழை மரத்துக்கு நல்லா இருக்குது. அதை விட எல்லாத்தையும் பூந்தோட்ட தொழிலாளிங்க வந்து விவசாயிங்க வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு உங்கள் ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து 15 நாள் இடைவெளிக்கு ஒரு டைமு நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. ஆனால் மற்ற கெமிக்கல்லாம் போனால் 3000 ரூபா 4000 ரூபா போடுறோம். அது வீக்லிக்கு ஒரு டைம் நம்ம பண்ணுறதா இருக்குது. நான் வந்து அரை ஏக்கரை மல்லி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து மந்த்லி 450 ரூபா தான் செலவாகுது. முன்னாடியெல்லாம் வந்து எடை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து காம்பு பாருங்கள், அதே போல் எடை வந்து கூடுதலாக கிடைக்குது. இன்னும் வந்து இவ்வளோ எனக்கு எடை வர்றது கிடையாது. அப்போலாம் வந்து இல்லைடா இவ்வளோ பூ பறிச்சாலும் இப்படி இருந்தால் இப்போ பாருங்கள் நல்லா திரட்சியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கணும், அப்போ தான் நல்ல செடின்றாங்க. கிடையவே கிடையாது. இதுக்கு என்ன பாருங்கள், ஏதாவது குறைபாடு இருக்குங்களா? கலர் எப்படி இருக்குது? அந்த கிரீன் பச்சை தான். இதுக்கு மேலே பச்சை ஆச்சுலன்னா அந்த செடிலாம் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்காது. இதுதான் உண்மையான நேரம் மல்லி பொறுத்தவரையும். இந்த இது இருக்கு இல்லையா, அது முன்னெலாம் வந்து நைஸாக வராது, பொறையாக வரும், ஒரு அம்மா ஒத்த மாதிரி. இப்போ பாருங்கள், அதுமாரி நைஸாக வரணும்.